ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூ டைக்கூன்ங்கிற ஒரு கேம் தான் வந்திருக்கோம். அது ஓகே ஃபோட்டோ பிடிச்சிக்கிறேன். ஜூ டைக்கூன்ங்கிற ஒரு கேமுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நானும் எங்கள் அம்மாவும் சரி தான் விளையாட போகிறோம். கொஞ்சம் என் மேலே என்னோட காசை பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குன்னு தெரியும். நான் ஏற்கனவே இந்த கேம் விளையாண்டேன். ஆனால் பரவாயில்ல, நான் எல்லாம் இப்போ மூணு ஹேண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். முன்னாடி நிறையா இது வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம நிறையா காசு சேர்க்கலாம். பா உன்னோட இப்போ உன்னோட இப்போ உனக்கு இது கொடுத்தாலும் இல்லை இன்ட்ரோடக்ஷன், அதை போய் பண்ணு. அனிமலை கொடுத்து போ. இந்த எங்கள் மேலே அனிமல்ஸ்ன்னு பாரு, அதை கொடுத்து போ. அதை கொடுத்து போய் அதில் ஒன்று வாங்க சொல்லிச்சுல, அதை போய் வாங்க. அதை தொட்டு வாங்க சொல்கிறத வாங்கினா வாங்க முடியும். வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன், தெரில. எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு போட்டி. யார் ஃபஸ்ட்டு நல்லா பணக்காரங்க நான் ஆகிட்டேன், அதனால் போட்டி வேணாம். நான் தான் இருக்கிறது பணக்காரனாக இருக்கேன். ஏன்ப்பா வாங்கிட்டே இருக்க? வாங்கிட்டே வாங்கலையா? இது வரேன் போட்டுட்டேன். இப்போ தான் வாங்கிட்டு இருக்குது. சரி பாருங்க, இதை முதல்ல இப்படி பண்ணிக்கோ. இதை மாட்டுது வரும். அது இருக்குதாப்பா, அது இருக்குண்டா. அதில் தான் என்னப்பா, அது மறைச்சி வரும். அது இருக்குங்க. என்னப்பா நீ வளைச்சி உடஞ்சி போக மாட்டேங்கிறா. சரிங்க, நம்ம முதல்ல போய் ஹாம்ஸ்டர்ஸ் கீழே விட்டுருவோம். என்னடா பண்ணணும்? அதுதான் இதை எடுத்து பாரு. தப்பது அது கொடுக்க சொல்கிறத செய்ய. அது சொல்கிறத செய்ப்பா. என்ன செய்யணும்? டபுள் சொல்லுது பாரு, அதை தொட சொல்லி. அதை தொடாத. எங்கள் அப்பா நியூங்களுக்காக விளையாட்டு. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அந்த தொட சொல்கிறதெல்லாம் தொடாது. ஆர்வமாக இருக்கான்னு உள்ளாக போ. இங்கேயே வச்சிடாத. உள்ளாக போய் வை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. யாரும் வந்துடுவாங்க. நாம பேசலாம், இதுக்கு வந்து பார்க்குறோம். வை வச்சுக்கல. எங்கே வச்ச? என்னப்பா பண்ண? முடியாதுப்பா, வைக்க தான் முடியும். விளையாண்டுனால இந்த ஹாம்ஸ்டர் பரவாயில்ல. சரி, நம்ம பில்டிங்க்கு போகணும் கைஸ். கேம் விளையாண்டுன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அனிமல்ஸில் போய் எல்லாம் எங்கள் அப்பா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும். என்கிட்ட காசு ஃபஸ்ட்டு எதை வாங்க சொல்லுவாங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் தான். நம்ம இப்போதைக்கு ஒரு ஹாம்ஸ்டர் வாங்கிப்போம். ஹாம்ஸ்டர் எது வாங்கிப்போம். ஹாம்ஸ்டர் குறைக்கக்கூடாதுப்பா. ஜூவுக்கு போ. இதை தொட்டு வா. நீ ஏன் நடந்து வர? இப்படி தொட்டு வந்து அப்புறம் உன்னோட ஹாம்ஸ்டர் இருக்கு. நீ ஒன்று தூக்கலாம் போட்ட. இந்த மாதிரி இந்த பில்டிங்ஸில் வந்தீங்கன்னா கைஸ், இதை பாருங்கள். இந்த மாதிரி 30 ரூபாய்க்கு லாக் வால்னு ஒன்று விற்கும். அதை வாங்கிடும். 5 இருக்குது. வாங்கி இப்போ ஒன்று சொல்லணும். அது படிச்சுச்சா அதில் பண்ண சொல்லணும். என்னன்னு தெரில. சரி, பண்ண சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணேன். அதுலேயும் சரி நானே சொல்லிட்டேன். பில்டிங் மேலே இருக்கு பாரு, அங்கே போய் பண்ணேன் சொல்கிற மாதிரி சொல்ல. ரைஸ் பாருங்க. இந்த லாகெல்லாம் இங்கே வைக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே வச்சா நல்லா இருக்குமா இல்லை நடுவில் வைப்போமா? ஃபஸ்ட்டு அனிமல் வேறு ரைஸ் வச்சு பேஸ் மாதிரி கட்டணும். நீங்கள் திரும்பி வச்சுட்டீங்கன்னா கூட வச்சுக்கலாம். வச்சுக்கணும் போய் சின்ன கட்டணும். பில்டிங்கில் போய் ஏதாச்சும் வாங்கியா? ஆல் கிராஸ் ஏன் வாங்கினா? ஆல் கிராஸ்ன்னா உனக்கு ஆல் கிராஸ்ன்னு வாங்கிது. வாங்க வாங்கிற கையோடு ஆல் கிராஸ்ன்னு தான் வாங்கிது. ஜூக்கு போய் இதை வைக்காத. நீ பில்டிங்கில் போய் அதே வாங்கினா ஃபஸ்ட்டில் இருக்கிறத வாங்கணும்.
பில்டிங்கில் போய் இதை தொட்டுக்கணும்ப்பா. தொட்டுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டில் இருக்கிறதா வாங்கி போடு. வாங்கிட்டு இதை வச்சு பில்டிங் கட்டணும். நீயே கட்டு பார்ப்போம். அதுக்கு ஜூ கட்டணும். அதான் கைஸ் இப்போ நம்ம கட்டிருக்கோம். ஐயோ லாக்லாம் தீர்ந்துச்சு கைஸ். போய் வாங்கினா இப்போ ஹாம்ஸ்டர் வச்சுட்டு போயிடுவோம். இல்லை இப்போ முழுசாக ஐயோ வச்சுருக்காங்க. சரி ஒன்று என்னமோ நாய் வெளியே கட்டுறோம். நம்ம அப்பா இதுதான் அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் வாங்கிடலாம். அப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு இல்லைப்பா. காசு கொஞ்சம் வாங்கலாம். ஸ்டாக்குலையும் இல்லை. காஃபி ஷாப்லாம் இப்போதைக்கு நான் வைக்கிற மாதிரி இல்லை. நம்ம காசு இருந்தாலும் வேணும். இப்போதைக்கு ஃபுட்லேயும் இதை வச்சு விட்டான் நினச்சிட்டு இதை இங்கே சேர்த்த மாதிரி வச்சுருந்தேன். ஓகே தண்ணி இது இப்போதைக்கு இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்லா தூக்கி உள்ளாக போடணும். ஓடினே இருக்காங்க. என்ன பண்ண இங்கேயா வந்தா ஜூவை தட்டியா? அது தொடாமல் போயிருப்ப. மறந்து போகிறப்பா. குழந்தை இதை வச்சு வீடு கட்டுப்பா. சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பாரு இந்த வரி சுற்றி கட்டிக்கிறேன். வாங்கி கட்டணுமா? வாங்கணும். வாங்கி கட்டி லாபம் வந்துச்சான்னு பார்ப்போங்க. கழிச்சி கண்டுபிடித்து லாபம் எல்லாத்தையும் வாங்கிடுவோங்க. அப்புறம் யூஸ் ஆகும் ஏதாச்சும் அனிமல் வாங்கணும்னா. அப்புறம் நம்ம டக்லிங்னு ஒரு அனிமல் இருக்கும். டக்லிங்கும் வாங்கிடுவோம். டக்லிங் சின்னோண்டு இருக்கும். வளர்ந்து வளராது. பூஸு பெருசாக இருக்கும். ஏய் என்னது இருக்கிறியா? ஒன்று ஹாய் இங்கே கட்டிடுறேன். உனக்கு பிடிச்ச இடத்துல கட்டு. எனக்கு இந்த இடம் பிடிச்சிட்டு அவ்வளோதான். அப்படி தாங்க வச்சுட்டு ஜாலியாக இதில் வந்து ஒஞ்சி பண்ணுவோம். நாம் என்ன பண்ணோம் இங்கே ஒரு மேசை கட்டுவோம். ரொம்ப கஷ்டமாக பரவாயில்ல. நம்ம அமைதி இடத்துல இந்த டீ ஷாப் மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லைப்பா பிடிச்சாங்கன்னா உன் ஜூ பேஸில் மட்டும்தான்ப்பா கட்டணும். உன் பேஸ் இருக்குல்ல இது உள்ளாக்க மட்டும்தான் கட்ட முடியும். வேற எங்கேயும் கட்ட முடியாது. கரெக்டாக வீடு மாதிரி செவுறு மாதிரி வச்சு கட்டு. மூணு பக்கம் உனக்கு பிடிச்ச மாதிரி பெருசாக கட்டாத. உன்ட்ட என்ன பண்ணி போட்டு வச்சுக்கிட்டேன். நீ தொட்டாலே வச்சிடலாம். நீ தொடாமல் உனக்கு எந்த இடத்துல வைக்கணும்னு தோணுதோ கரெக்டாக நேரத்தில் வைக்கணும். சரி கைஸ் நம்ம இவனோட பிடிச்சி உள்ளாங்க போடுவோம். இங்கே பாருங்க கைஸ் கிளைம்பிங் அப்படிங்கிற இதை நான் ஏற்கனவே 3 கிளைம் பண்ணிட்டேன். இந்த டைம் முடிய நிறையா இருக்கும். இதெல்லாம் கிளைம் பண்ணி காசு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் காசு பணம் துட்டு மணி இப்போ என்னோட காசை பாருங்க. எம்மா காசு பார்த்தீங்களா பணக்காரங்க. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே சேல் கொடுத்துக்கலாம். நிறையா நான் செஞ்சு வச்சுருந்தேன் வீடியோக்காக எல்லாத்தையும். அது கிளாஸில் போய் ஜூக்கே இந்த பில்டிங் சொல்ல லாபம் வாங்கிக்கணும். டால் கிளாஸ் அனிமல்ஸ் இப்போ நம்ம கட்டி முடிச்சுட்டு வாங்கிடுவாங்க. கட்டிட்டியா? கட்டி ஏதாச்சும் தொடி சும்மா ஒரு மூளையில் வச்சு புரியலாம் இஷ்டம்பா. நீ கட்டு ஃபுல்லாக கட்டி ஒன்று வச்சு இருக்குது. வந்துட்டு நிறைய வாங்கிக்கிட்ட
டபுள் லாக் வால்னு இருக்கு பாரு. அது மேலேயே வரிசையாக பாக்ஸ் மாதிரி கட்டு இதில் தான் ஹாம்ஸ்டர்ஸை விடணும். கட்டு ஒழுங்காக கட்டு. ஏன் முன்னால் போகிற? எப்படி கட்டலாமா? அப்படியெல்லாம் கட்டக்கூடாது. பாக்ஸ் மாதிரி கட்டு. கட்டு நீ. நான் எப்படி கட்டிக்கலாம்? டால் கிராஸ் வச்சுருக்கோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ஜூக்கான செகண்ட் பேஸ் இல்லை எப்படி சொல்லலாம், செகண்டு ஷோ வரையண்டி. மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணலாம், பில்டிங்கில் இருக்கும். இப்போ ஜூக்கு போய் வச்சுட்டு ஒரு டக்லிங் வாங்கி ஒரு ஜூஸ் ஒரு 3 டக்லிங் வாங்கி ஒரு ஜூஸ் 2 ஜூஸ் நாய் பாம்பு வளரி பற்றி ஒரு நகி வாங்கி 2 ஜூஸ் கற்றுக்கோ. நீ ஏன் கற்று ஹாம்ஸ்டர்னா எலி. எலியே கூடாது, நீ லூசா கட்டுப்பா. என்ன இந்த தாய் ரசம் இப்படி வச்சுட்டு இந்த லாகாவை எடுத்து இப்படி வச்சுட்டு இன்னொரு லாகாவில் இருக்குல்ல இதை எடுத்துட்டு வந்து இப்படி கற்றுக்க மாட்டேன்ப்பா. இன்னும் கொஞ்சம் போய் வாங்கிட்டு அப்போ பில்டிங்கில் இங்கே எடுத்துட்டு வர மாட்டேன்ப்பா. இங்கே பாருங்க கைஸ், நம்மளோட வியூவில் டக்லிங்லாம் இருக்குது. இப்போ நம்ம போய் கஷ்டப்படுப்பா. ஒரு ஜூவை பார்க்க வந்தவன்ப்பா. ஆனால் ஒரு ஹாம்ஸ்டரும் இல்லை, கீழே போடுப்பா ஹாம்ஸ்டர், அப்போ தான் காசு தருவான். இல்லைன்னா பார்த்துட்டு ஓடிடுவோம். எப்படி நீ உடனே இந்த கேமை பார்த்த உடனே விளாட ஆரம்பிச்சிருக்கேன்? அதெல்லாம் சகஜம், சாதாரணமாக சகஜம். பண்ணிவிட்டே என்னது அதுதான்ப்பா நீ வாங்கினது? அதை கொல்ல முடியாது. நீ பீஸ்ஃபுல் கேம் தானே விளாட்லான்னு இங்கே எங்கள் அப்பா காமெடி பண்ணி நிற்கு. இப்போ என்ன பண்ண? நான் அதை வீடியோ முதல்ல முழுசாக முடிப்பா ப்ளீஸ்ப்பா. போய் கட்டை வாங்கிட்டு வரணுமா? போய் பில்டிங் நான் உங்களுக்கு முதல்ல ஒழுங்காக கட்டி வைக்கிறேன். கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எங்கே விளாட்றானுங்களா? யார்? காலுவா இல்லையே. அப்புறம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கியா? வீடியோ எடுத்துடுங்க. வீடியோ எடுக்கிறியா? ஏன் வீடியோ எடுக்கிறா? என்ன அப்படி பார்க்குறா? வீடியோ எடுக்க பாவ் இதை கற்றுக்கோப்பா. நான்லாம் இங்கே பார்ப்பா எப்படி விளாட்றேன். அதான் கேட்பேன், எப்படி அப்படியெல்லாம் விளாட்றேன்னு தான் கேட்பேன். ஏன் கையெந்த கலங்குற? ஆமாம், இந்த விளையாட்டு போய் எடுத்துருவா. கைஸ் வீடியோ எடுக்கணும்னு சொன்னால் ஏன் ஒரு 2 நிமிடங்களுக்கு. ஐயோ இது வேறு ஃபோட்டோ எடுத்து போடுறோம் கைஸ். ஷிட் தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து போடுறேன். நீ தானே பில்டிங் வாங்கிட்டு போகிற, அதே கையில் எடுத்துகிட்டு போகிற. அதை அப்படியே வச்சுட்டு இது பண்ணு. இது அப்படியே எடுத்துக்கிட்டு இப்போது ஜூனு கொடுத்து
கைஸ் 2 நிமிடங்களுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்க. எந்த ஊருல போக முடியாது. இந்த மாதிரி கைஸ் இப்போ நம்ம இடம் கட்டி வச்சுட்டு சுற்றுற மட்டும் வைக்கல. அது ஒரு கவுக்கான இடம். கவு பேக் பேக்குன்னு கட்டிடுங்க. இன்னும் 4 எடுத்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். பாருங்க, வாங்க மேடம் வாங்க, நம்ம ஜூவை பார்த்துக்கோங்க. பாருங்க காற்று வருவதெல்லாம் பண்ணி வைக்கணும். சொல்லிட்டு போங்க. எரி வேணும் சாப்பிட முடியல. அப்படி எதுக்கு நீங்கள் வந்த பொடி ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பீஃப் கறி வேணுமா மேடம்? பணக்காரரு சார் 1 லட்சம் கொடுத்துருப்பாங்க சார். மணக்காரராக இருக்கீங்களா? கண்ணுலாம் பிதுங்கி போயிருக்கு. கொஞ்சம் 1 லட்சம் கொடுத்துருப்போம். 9 ரூபா கொடுக்குறியா? பார்க்க பணக்காரன் மாதிரி இருந்துட்டு 9 ரூபா கொடுக்குறா. ஓடுறா வரவே தரல. கைஸ் முதல் கவு பெருக்கு. பாருங்க 2வது கவு 2மே க்யூட்னஸ் ஆகுங்க. பாருங்க நம்ம டக்லின். எனக்கு இந்த டக்லின் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்க அம்மா க்யூட்னஸாக கைன்னு இருக்குது. இங்கே பாருங்க டக்கு. இங்கே பாருங்க ஹாம்ஸ்டர் கண்ணு பிதுங்கி போனது. கைஸ் இங்கே பாருங்க லட்சாதிபதி வராது. என்ன பின்னால் ராக்கெட் சொல்லின்னு வராது. என்ன சார் பறந்துங்க போலியா ராக்கெட் வச்சு? இவன் தான் பணக்காரன் நீ தான். என்ன கத்தின்னு வந்தானே இவன் போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்க. கஞ்சப்பாயில பார்க்க பணக்காரன் மாதிரி இருந்துட்டு கஞ்சத்தனம் பிடிச்சாங்க. 4 ரூபா கொடுங்க. நீலாம் எதுக்கு வராங்க? வந்துட்டு போ. நீங்கள் கூட கொடுப்பீங்களா? பரவாயில்ல நீ 4 ரூபா கொடுக்குறேன். அந்த பையன் 4 ரூபா கொடுக்குறேன். பணக்காரன் வந்துட்டு 4 ரூபா கொடுக்குறான். நீ பணக்காரன் இல்லாமலே 4 ரூபா கொடுக்குறேன். கைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அனிமல் போய் இப்போ பாருங்க அப்பா எதுவும் கட்டுற மாதிரி தெரியல. கட்டுப்பா அது சேர்த்து கரெக்டாக கட்டு. இங்கே வர இப்படி பக்கத்தில் போயிட்டு இப்படி திருப்பி நின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். கட்டு கட்டிட்டு இப்போ இதோட இணைச்சி கட்டு. இது 2 இருக்குதுல, இது 2த்தையும் இதோட இணைச்சி கட்டு. அது நான் கட்டுறாம பாருங்க கைஸ் வாட்டருக்கு ஃபுட் ட்ரே வந்து இப்போ 2மே வந்ததால் நம்ம போய் ரக்கூனை விட போகிறோம். வாங்க போகலாம். வாங்க நண்பர்களே எல்லோரும் ஒன்றா போகலாம். அங்கே பாருங்க ஃபுட் ட்ரே இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஃபுட் ட்ரேவை வைக்க போகிறோம். பிக்கப் குத்தினா வந்துடும்பா. இதையும் பிக்கப் குத்தினா வந்துடும். அதை கரெக்டாக தானே வச்சுருந்தா என்னப்பா? அப்புறம் நீ இதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால் அதை ஓகே அது கரெக்டாக தான் வச்சுருந்தா நோ ப்ராப்ளம். கைஸ் நம்ம இதெல்லாம் எதுக்கு வரோம்? வாயா நம்ம திருட்டு பைக் போகிறோம். ஏன்னா ரக்கூன் திருடுவாங்க கைஸ். எல்லாத்தையும் ஃபோட்டோ தெரிஞ்சுவாங்க. பிக்கப் போட்டுட்டு இப்போ வைக்கலாம். வழி பண்ணி கைஸ் இப்போ பாருங்கள் நம்ம அப்பா இப்போ ஒரு பாக்ஸே கட்ட போது நம்ம 4 பாக்ஸ் கட்டிட்டோம். சொல்லுமா ஒன்று அடிச்சுடு. ஓகே ஜூவை பார்த்தா கைஸ் எங்கள் அப்பா என் ஜூ அம்மாவெல்லாம் இருக்குது. என் ஜூ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் ஒரு 50 ஒரு 20-30 லைக்ஸ் கொடுத்தாலே ஆனால் எனக்கு அதுவே தெரியும். ஒரு 30 லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்கு போதும் கைஸ். ப்ளீஸ் கைஸ் இந்த வீடியோவோட டார்கெட்டே அதுதான். இங்கே பாருங்கள்
தாரா யூஸ் பண்ண பரவாயில்ல 11 ரூபா கொடுக்குறான். என்ன நல்ல பையனா இருக்கான். காமன் பையில லெஜெண்டரி பையில 14 ரூபா தான் கொடுக்குறான். கஞ்ச பையன் கஞ்ச பிஸ்னாடி. இங்க பாருங்க இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இது மாடா இல்லை மாடா என்ன இது எடுத்துக்கிட்டாங்க என்ன மாடுன்னு நினைக்கிறேன். எதுல மாடு கிடையாது, எரும மாடு. ஆமாம். சரி கைஸ், அடுத்த பேச கட்டுவோம். அடுத்த பேஸில் ஆர்மெண்டியில் விடுவோம். வரிசையாக போவோம்மா இல்லை மாற்றி மாற்றி போவோம்மா எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு மண்ணும் தெரியல. இப்போ இந்த கிளாஸ் ஃபென்ஸ்லாம் இருக்குது கைஸ். கட்டிட்டேப்பா, சூப்பர். இப்போ என்னம்மா பண்ணுற, இதெல்லாம் தூக்கிட்டு வந்த இதெல்லாம் இப்படி விடு. அந்த சேலை மட்டும் தொட்டுறாத. எங்கே மீதி ஆன்சரு 2 தான். டாக்டருக்கு பேர் ஒன்று மூலையில் கிடணும். போய் இந்த மாதிரி எடுத்துருவா, கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தால் தான் காய்ச்சி கொடுப்பானோ லூஸு பழுவோம். சி இதை 4 தானே வச்சிருந்த கண்டுபிடி. இன்னொன்று அது எங்கே இருக்கு அந்த மூலையில் சரி அதை தேடி பாரு, கடையிலாம் விட்டுரு. கைஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் என்றால் லாக் வால் 5 இருக்குது வாங்கிப்போம். நம்ம லாக் வாலை வச்சு கட்டிடலாம் மாட்டோம் கைஸ். அழகாக இருக்குது லாக் வால். ஃபென்ஸு நல்லா அந்த சைடில் விட்டுருக்கோம், நடுவில் மட்டும் லாக் வாலை வச்சுருக்கோம் கைஸ். அந்த சைட்லலாம் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு வாங்கிடுவோம் கைஸ், 3 வாங்கிடுவோம். அடுத்தது அந்த 2 வருஷத்தில் இந்த ஸ்டீலாக இருக்குது. அப்புறம் நம்ம இந்த பாட்டு நம்ம இந்த மாதிரி டால் கிளாஸ் இப்போ போய் ஜூக்கு போவோம். நண்பர்களே எல்லாரும் ஒன்றா போகலாம். டால் கிளாஸ் திருட்டு பயில வந்து ஏன்னா இது இன்னும் கண்ணுக்குட்டி மாதிரியே இது பெருசாகும் கைஸ். இது இன்னும் பெருசாக ஆக முடியாது. கிளாஸ் வைப்போம் பெருசாக தின்னு தின்னு தின்னுங்களோ. உங்களுக்காக தான் எல்லாம் வைக்கிறேன். கொஞ்சம் காசும் அதிகமாக போய் உங்களுக்காக தான் என்ன பண்ணுறோம் பார்த்து பாருங்க கைஸ். நம்ம தான் ஜூ கீப்பராகவே மாறியாச்சு. அதனால இந்த ஜூக்கே ஓடுது. அப்படியே வச்சு அடிக்கி டால் கிராஃப் இந்த இடத்துல நம்ம ஆர்மடியில் விட போகிறோம். அது இது இது ஹாம்ஸ்டர் வளராது. இதெல்லாம் வாங்கணும் போய். அதில் நீ அனிமல்ஸோட அனிமல்ஸை தொட்டினா இதை ஓப்பன் பண்ணினா இந்த பேர் ஸ்டாக்குன்னு இருக்கும். இனி ஸ்டாக்குன்னு இருந்து அதில் 0ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இல்லை நோ ஸ்டாக்னு போட்டுருக்கோம். இங்கே வேறு இந்த மாதிரி 2ன்னு இருந்ததுன்னா இது இருக்குன்னு அர்த்தம். இதுவும் 10 இருக்குது, இது 15 இருக்குது. எது வாங்கணுமோ உனக்கு பிடிச்சதை வாங்கிடலாம். எல்லாத்தையும் வாங்குதியா? 3 வாங்கிட்டியா? சரி போ. அது அழகாக தானே இருக்குது. அந்த இது பில்லில் போடணுமா? இப்போ அந்த ஹாம்ஸ்டர் கூட விடாத, இப்போதைக்கு வெளியில் விடு. அது அப்புறம் பிடிச்சிடும் பஜாக்கு பஜாக்குன்னு. ஜூக்கு இருக்குங்க பில்டிங் கூட தப்பு. ஒரே ஒரு லாக் வால். இல்லையா வாத்து குஞ்சிலாம் பொறிச்சிருக்கு எங்கள் அப்பா வச்சு. எங்கள் அப்பா ஜூக்கு போயிருக்கோம். அப்பா இதை மட்டும் வச்சுட்டு போயிட்டு சிக்கு
ஜுக்குடு 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 சுத்துது இந்தாரு சுத்துது சுத்துது இந்தாரு இங்க பாருங்க கைஸ், இதான் எங்க அப்பாவோட ஜூ. இங்க பாருங்க. ஐயோ நீ சாப்பாடு வைக்கலையா? சாப்பாடு வைக்கணும். ஐயோ ஸ்டாக்லேயே இல்லை. சரி பார்ப்போம். சரிவா ஜூக்கே வா கைஸ், இதான் எங்கள் அப்பாவோட ஜூ. இங்கே பாருங்க 3 ஹாம்ஸ்டர், 2 டக்லிங், 3 டக்லிங்கா, ஒரு ஹாம்ஸ்டர் எங்கள் அப்பா அதை காணும். ஒரு வேலை தப்பிச்சு ஓடிவிட்டானோ. டக்லிங்கையும் பார்த்து வச்சுக்கோ. இந்த திருட்டு போய் திருட்டு போயிடறாங்க. திருட்டு போயிடுறா திருட்டு போயிடுவாங்க. சரி பா, வீவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே சொல்லு ஹாய்னு சொல்லு. ஹாய். சரி யாரு 1 2 என்னப்போ 1 2 இப்போ 2 இவனெல்லாம் சுற்றி விட்றானோ. இங்கே இருக்குது. ஏய் திருட்டு பயலுவலா, தலைவாணி பயலுகளா. அப்படின்னா நீ உள்ள கிளம்பி விட்டானு வெளியில் ஓடுது. இப்போதான் இந்த திருட்டு பயல் திருடி விட்றானுங்களா என்னன்னு தெரியல. கைஸ் இதான் கைஸ் ஹாம்ஸ்டர் தொலைஞ்சிருக்கு எங்கள் அப்பாட்ட. 4 ஹாம்ஸ்டர் வச்சுருந்தது எங்கள் அப்பா. இந்த ஒரு ஹாம்ஸ்டர் தான் இருக்குது. என்னன்னு தெரியல பா. ஐயோ ஐயோ நீ கையில் எடுத்துக்கிட்டப்பா. ஆஹா இதை கையில் எடுத்தினா ஹாம்ஸ்டர் என்னாச்சு கைஸ்? இது கூட ஓகேங்களா? ஹாம்ஸ்டர் காணும் கைஸ். சேல் குத்தி அதை கையில் எடுத்து. சரி அது பரவாயில்ல விடு. காசு வந்து 30 ரூபாயா 5 ரூபாயா. சரி இப்போ போய் ஃபுட்ரே முதல்ல வாங்கணும் கைஸ். எங்கள் அப்பாவுக்கு வாட்டர் டேவாச்சும் வந்துச்சு. கைஸ் இப்போ நாங்கள் எங்கே வீடியோ எடுக்கிறோம் தெரியுமா? ஆமாம் கைஸ் முந்திரி சொல்லிட்டேன் நாங்கள் எங்கே வீடியோ எடுக்கிறாங்க. முந்திரி தோப்பு உள்ள உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். எங்கள் அப்பா சொல்லியிருக்கிறது தெரிஞ்சுருக்கோம். முந்திரி தோப்பு உள்ளாக்க உட்காந்துருக்கோம். எங்கடா முந்திரி தோப்புள்ள உட்காந்துருக்கீங்களே பயமாக இருக்காதான்னு கேட்பீங்க. ஜாலியாக கொடுக்கணுன்னு காத்தடிக்குது கைஸ். ராத்திரி உட்காந்துப்போம். ராத்திரி எத்தனை மணி கைஸ்? 8:42. இன்னைக்கு என்ன நாள்? செவ்வாயா கைஸ்? செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ எடுத்துருக்கோம். நம்மளோட பாருங்க எங்கள் அப்பாவோட ஜூ. இதே போய் நாளைக்கு ஓணம் அசாம்ஸுகள். ஓணானா? ஓணம் பண்டிகை கேரளா. அதுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சொல்லி கேரளா மக்களுக்கு ஓணம் அம்சம்சகள். கேரளா மக்களுக்கு சொல்கிறாரு கைஸ். ஆமாம் என்னாச்சு? என்ன பண்ண? ஐயோ கைஸ் எங்கள் அப்பாவுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. ரீகனெக்ட் கொடுத்து பார்க்குறது பார்ப்போம். எங்கள் அப்பா வந்துச்சுன்னா திரும்பி பார்க்கலாம். கைஸ் வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் போயிருக்கு? 29 நிமிஷம் போயிடுச்சு. என்ன பண்ணலாம் கைஸ்? லாஸ்ட்டாக நம்ம இந்த இது ஒன்று கட்டி போன கைஸ். அதில் அந்த ஆல்மண்ட் போயிடும். எங்கள் அப்பாவை பார்த்துல எம்மா கட்டி மட்டும் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் நான் பார்ப்போம் கைஸ். ஒன்று வந்தால் வாங்கிடுவோம். அப்புறம் பார்த்துல அதுக்கு இன்னும் ஐயோ கைஸ் ஆர்மாண்டிலோ இல்லை. அதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது கைஸ்? கப்பிபாரா இருக்குது. ஆனால் அது எடுத்த உடனே அதுக்கு போகிற மாதிரி இருக்குமே. என்ன கைஸ் பண்ணா? சரி ஒரு 2 நிமிடங்களுக்கு பிறகு
சி ஹாய் கஸ்கா பாய் இதுதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி டக்லாம் இருக்குது. அப்புறம் ஹாம்ஸ்டர், ரக்கூன், கவ், ஆர்மடிலோ, லேமா, மீட்டா, ஆல்பக்கா. இப்போ எங்கள் அப்பாவோட பேஸை பார்த்துட்டு இருந்துடும். உன் பேஸ் என்ன தரமாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும் அதை மட்டும் ஓரளவு ஓகே. இதை பாருங்க கைஸ், எங்கள் அப்பா டக்லிங்கு அப்புறம் டக்லாம் வச்சுருக்கு. அப்புறம் ஆல்பக்கா ஹாம்ஸ்டர். அப்பா கவ்வும் வாங்கல ரக்கூனும் வாங்கல, டேரெக்டாக ஆல்பக்கா அப்புறம் ஃபார்ம்லாம் வந்து ஆக்சுவலாக இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. சரி அது வந்து நம்மளால் காட்ட முடியாது. அதை பார்த்து பார்த்துக்கோங்க. இது 2 பாருங்க இல்லையா எவ்வளோ பார்க்கணும். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வருத்தமா வா நீ ஒன்று சொல்லிக்கோ. பாய் பாய். சரி நாங்கள் அடுத்த பார்ட் 2ல வரோம். பாய் 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 பாய்.